நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாங்களா? நான் ஐடி சாஃப்ட்வேர்ல பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. பெங்களூர்ல ஐடில இருக்கிற ஒருத்தர் நாமக்கல்ல மாந்தோப்புல இருக்காரு அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த கொரோனா பீரியட் தான் வந்துட்டு உங்களோட வாழ்க்கையிலயும் இந்த விவசாயத்துக்கு திரும்ப வச்சது அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? இல்ல வம்சாவளியா நீங்க வந்துட்டு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவருங்களா? ஆ நான் அடிப்படையிலே விவசாய குடும்பத்த சேர்ந்தவங்க தான். ஸோ இப்பயும் வந்து நான் ஐடில தான் இருக்கேன். விவசாயத்துக்குள்ளார நான் முழுசா இறங்கல. இது ஒரு பரிசோதனை முயற்சியா தான் இது பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்பா தான் ஆர்வம் அதிகம். அப்பா தான் வந்து அப்பா வந்து ஆர்வம் அதிகம்ன்னு சொன்னாலும், ஒவ்வொரு முறையும் வந்துட்டு என்னோட மகன் வந்து இத வந்து இயற்கை ரீதியா எடுத்துட்டு போணும், ஆ இயற்கை ரீதியா எடுத்துட்டு போணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு வைக்கிற ஃபுட்டு வந்து ரொம்ப என்ஜினியர் பண்ணிட்டாங்க. நமக்கு என்ன டேஸ்ட்டு, அடிக்ஷன் கொண்டு வரணும் முதற்கொண்டு எல்லா அளவுமே வந்து முதல் வருஷம் வந்து ஃபுல்லா கல்ட்டாரு, நெறையா என்சைம்ஸ் இருக்கு. அது அது போட்டோம் நெறையாவே செலவு பண்ணோம். ஓகேங்க. கடைசீட்ல ரொம்ப 10,000 15,000க்கு தான் குடுத்தோம். ஸோ சார் சொன்ன மாரி மண்ணுல காச போடுறோம். அதுக்கு தகுந்த ரிட்டர்ன்ஸ் வரலைன்னா, அவங்களால வந்து அடுத்த நாள் அடுத்த உதயத்துக்கு எடுக்க போக முடியாது. முடியாது. அவங்களுக்கும் பசங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. நெறைய செலவுகள் இருக்கும். இப்ப என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வந்து நானு இந்த மாரி வேற ஒரு கோணத்திலயும் பார்க்கலான்னு நெனைக்கிறேன். ஒரு விவசாயினுடைய மகன், அவங்களும் விவசாயியா இருந்தா, என்ன பொறுத்தவரைக்கும் விவசாயத்த காப்பாத்த முடியுமான்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு விவசாயினுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐடி ஃபீல்டுல அந்த மாரி வெவ்வேறு தொழில்கள்ல இருக்கும்பொழுது, கண்டிப்பா விவசாயத்த காக்க முடியும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, எப்படி இருந்தாலும் நம்ம பெற்றோர்கள் விவசாயத்த விட்டு வெளிய வரப்போறது கிடையாது. ஆனா, நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு முதலீடு செய்யறக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. நம்மளால எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சுச்சுன்னா, அது நமக்கும் நம்ம உடம்புக்கும் ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கும். நம்பள இத வாங்கி சாப்பிடுறவங்களுக்கும் ஒரு நல்ல கம்யூனிட்டிக்கும் ஒரு நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப அழகான முறையில் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்மளுடைய சக்தி அக்ரி கிளினிக் ஃப்ரம் மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் மாவட்டம். ஸோ இத பார்த்துட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள், நம்ம எப்படி விவசாய துறையில வந்துட்டு நம்ம எப்படி சம்பாதிக்கிறது? இனிமேலும் நீங்க கண்ணீர் விட தேவையில்ல. உங்களுக்குரிய டவுட் என்னவா இருந்தாலும் நீங்க வந்து சார தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் அண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழ வந்துட்டு உங்களுக்கு ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்கும். நீங்க தாராளமா கால் பண்ணலாம். கால் பண்ண உடனேயே அமௌண்ட் கேட்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஜஸ்ட் என்ன வெரிஃபிகேஷன் வேணாலும் அவங்கள்ட்ட இன்டிமேட் பண்ணுங்க. அவங்க கண்டிப்பா ஃபீல்டு விசிட் உங்களுடைய தோட்டத்துக்கு வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ப்ராஜெக்ட்ட நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போலாம். இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப அழகான முறையில் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்மளுடைய சக்தி அக்ரி கிளினிக் ஃப்ரம் மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் மாவட்டம்.